ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல காப்பிரைட் இல்லாமல் வந்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹோமு, ஷார்ட்ஸு, ப்ளஸ் ஐக்கான்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு, போஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் இந்த வீடியோவை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண உங்கள் கேலரிக்குள்ளே தான் போகும். இதில் வந்து உங்களோட ஷார்ட்ஸ், ரீல் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதாவது மூவி வச்சு ஒரு கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் தான் வரும். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதுவும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக நீங்கள் பிக்சர்ஸ் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். மூவி கிளிப்ஸ் ஒரு 5 செகண்ட்னா கூட பிரச்சனை இல்லை. உங்கள் எடிட் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆட் சவுண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆட் சவுண்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து இந்த சர்ச் பார் இருக்கும். இதில் வந்து அந்த மூவியோட சாங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து நீங்கள் டக்குன்னு உடனே செலக்ட் பண்ணிடாதீங்க. பக்கத்துலேயே அஃபிஷியல்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அஃபிஷியல்னால் அந்த படத்தோட ஒரிஜினல் சாங் வந்து இது மட்டும்தான். ஸோ இதுவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். இல்லைன்னா செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜில் அந்த மாதிரி காட்டும். அஃபிஷியல் மியூசிக் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கார்னரில் குட்டியாக ஏரோ மார்க் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் கார்னரில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் ஆட் பண்ணிங்களா ஒரிஜினல் வீடியோவோட ஆடியோ வந்து மியூட் ஆகி தான் உங்களுக்கு எப்போயுமே வரும். இது வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோவோட மியூசிக் சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். இதை வந்து ஃபுல்லாகவே மியூட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சாங் தான் யூடியூபோட சாங். ஓகேங்களா? இப்போது இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா மேலே வந்து அந்த சாங் இருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து அந்த டாட்டை பிடிச்சி கூட நீங்கள் இழுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. கீழே உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு லிரிக்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா டன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா டைட்டில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷோ ஆகாது. ஸோ டைட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும். இது அன்லிஸ்டடில் இருக்கும். இதை வந்து நீங்கள் பப்ளிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது வந்து அன்லிஸ்டட்லேயே வச்சுருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடுன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்கள் கண்ட்ரி ஏதோ, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை வந்து கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ, ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே காட்டும். அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பெய்டு ப்ரொமோஷன் இருக்கும். அதை வந்து நோ கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. விசிபிலிட்டி வந்து அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ ரைட் கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிறது வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிஸ்டடில் தானே வச்சுருக்கீங்க, அதனால இந்த ஆப்ஷன், இந்த சிம்பிள் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக்கில் இருக்குது, அதனால் இந்த ஆப்ஷன் காட்டும். சப்போஸ் உங்கள் வீடியோ காப்பிரைட்டாக இருந்தால் பக்கத்துலேயே வந்து காப்பிரைட்னு இருக்கும். இப்போ ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க. ஆட் டிஸ்கிரிப்ஷனு, கீழே ஆட் டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆட் டேக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சம்மந்தமான டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. சும்மா டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறமா மறக்காமல் விசிபிலிட்டி வந்து பப்ளிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஹவு டு எடிட் சேனலில் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா மியூசிக் லவர் 623 அந்த சேனலில் வந்து நான் எடிட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப் மியூசிக்ஸ் சாங்ஸை வச்சு ஆட் பண்ணி தான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த காப்பிரைட்டும் வரல. பிக்ஸை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பிக்சர்ஸ் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் எடுக்கும்போது அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுவாங்க. நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன்ல, அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி யூடியூப் சாங்ஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.